எனக்குலாம் சாரியோட இன்ஸ்பிரேஷன் வந்து எங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் வந்தது. அவங்க அப்படியே சாரி கட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக தான் கட்டுவாங்க. யாருமே கட்டியிருக்க மாதிரியே தான் கட்டுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கட்டுறது அப்படின்றத விட அவங்க அந்த ட்ரே பண்ணியிருக்க ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அப்படியே அழகாக ட்ரே பண்ணிப்பாங்க. அந்த ஃப்ளீட்ஸ் இப்போ அப்போல்லாம் ப்ளீட்டிங்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அவங்க எதாவது கையிலே தான் எடுத்து ட்ரே பண்ணுவாங்க. அந்த மாதிரி கையிலேயே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் எடுத்து அவ்வளோ அழகாக ட்ரே பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தாச்சு நமக்கும் இப்படி தான் சாரீ கட்டணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் மம்மியோட சாரீ ஸ்டைலிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்க்குறது ஒரு பியூட்டிஃபுல் ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரீ. ரொம்ப அழகாக இருக்கும். ஹாஃப் அண்ட் ஆஃப் சொல்லலாம், பார்ட்லின்னு சொல்லலாம். ஒரு பார்ட்டி வியர் பார்ட்லி சாரீ கம்ஸ் வித் பார்ட்டி வியர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ. க்ரீன் வித் கிரே கலர் காம்பினேஷன். ரொம்ப அழகான ஜெம் ஸ்டோன்ஸில் ஒர்க்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ ஜெம் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஜெம் ஸ்டோன்ஸ் ஒரு சாரியில் இருக்குது அப்படின்னாலே அந்த சாரீ கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாரீ அழகாக இருக்குல்ல. ஃப்ளீட்ஸ் வந்து கீழே வந்து த்ரோட் கிரே வரும். ஸோ பிளவுஸ் இஸ் கம்மிங் வித் கிரே. பிளவுஸ் வந்து கிரே ஷாட்டின் சில்க். ரொம்ப அழகான சாரீ. ப்ரைஸ் 1500. ஸோ இது லிமிடெட் எடிஷன் தான் இந்த சாரீ. ஸோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.